போய் அங்கே போ இங்கே போ ஊழிஞ்சு அதை பண்ணிட்டு சரி ரொம்ப இருக்குன்னு வர என்னமோ பேசிட்டே வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு தமிழ் இந்த பெருமையாக பேசிட்டேன். சரி வாங்க தம்பி உட்காருங்க. உட்காருங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எங்கள் குடும்பத்தில் டெய்லி 2 நேரம் நாங்கள் ஜோம் பண்ணுவோம். நான் ஒரு நேரம் ஜோம் பண்ணதே பெரிய விஷயம். தம்பி என்னமோ பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. தம்பி என்னமோ பேசிட்டே இருந்த மாதிரி இருக்கு. ஒன்று சரி தம்பி நீங்கள் வந்த கலெக்டர் இருக்கீங்க, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. சாயந்தரம் வந்து தம்பி போயிருக்கு. சரி சரி. அங்கே 7 மணிக்கு ஜபம்னாரு ஆரம்பிச்சிருடி. நீங்க சொல்ற ஜபம் ஏசி பிசி ஏசி என்னப்பா ஏசி பிசிங்கிற ஒன்றுமே புரியல. இல்லை பிசினா கொரோனாக்கு முன்னாடி ஏசினா டிவி ஆஃப் பண்ணுது தம்பி. என்ன தம்பி நீங்கள் டிவி ஆஃப் போட்டு வந்துருக்கீங்க? அதெல்லாம் டிவிலாம் இது ஜோமணி முடிச்ச பிறகு தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்க்கணும் தம்பி டிவிலாம். இப்போ உட்காருங்க தம்பி. குடும்ப ஜபம்னா நம்ம தனியாக பைபிள் உங்கள் கையில் பைபிள் இருக்கணும். குடும்பமாக உட்காந்து எல்லாரும் ஷேர் பண்ணி ஒவ்வொரு இது காரியத்துக்கும் ஜபிக்கணும் தம்பி. பைபிள் வாசித்து பாட்டு படித்து பைபிள் வாசித்து ஜோம் பண்ண தம்பி. அதான் குடும்ப ஜபம் தம்பி. நீங்கள் எப்படி டிவியை போட்டு பார்த்து ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? சரி வாமா. சரி தம்பி யாராவது தம்பி நீங்க சர்ச்சுக்கு போற நீங்க சீக்கிரமா வந்துடுங்க தம்பி. சீக்கிரமா வந்துடுங்க தம்பி. பாட்டே பிடிக்காது ஃபர்ஸ்ட். ஹலோ பிரதர். வாங்க 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 வாங்க. இந்த இடம் பிடிச்சிட்டேன் சர்ச்சில். ஃபஸ்ட்டு நான் தான் பேண்டிக்கே தான் உட்காந்துருக்கேன். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இடம் நான் தான் பிடிச்சிருக்கேன். வாங்க வாங்க. ஓகே பிரதர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை சொல்லு. என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லு. கர்த்தர் செய்த சகல வல்லவர் ஒரு மறவாதையாக கர்த்தர் இயேசு கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியோடைய சமாதான சந்தோஷம் இணையற்ற ஐக்கியம் ஆண்டவர் இயேசு வருகிற நம்மோடு குடும்பத்தார் பரிசுத்த ஆவி யாரோடு என்னென்று கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு செய்திகள் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப அப்படி ஆவியில் நிறைஞ்சி அப்படி பரலோகத்துக்கு போயிட்டேன் பிரதர். அப்படி இருந்தது எனக்கு ஜெப குறிப்புலாம் செய்தி குறிப்பெல்லாம் அப்படி இருந்தது. சூப்பராக இருந்தது பிரதர் இன்னைக்கு. சரிங்க வாங்க போ. என்ன பிரதர் செய்ய இவ்வளோ நாள் பழகியிருக்கோம். என்ன செய்ய அவங்க இப்போ தான் இருப்பாங்க. வாங்க போவோம். நானும் ஜோசப் தான் வந்துடுவேன். ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு.
தம்பி நாங்களாம் இந்த பக்கம் போகிறோம், நீங்கள் அந்த பக்கம் போய் ப்ராக்டிஸ் கொடுங்க தம்பி. போயிட்டோம் தம்பி. நேசிக்கிறோம் நேசிக்கிறோம். எங்க போற? அது அகஸ்டின் நிக்கான். அம்மாவோட நிற்கான். அகஸ்டின், அகஸ்டின் என்னடா ரமேஷே சுரேஷே நல்லா வாடா. என்ன பாத்திரம்னா வச்சு ரமேஷ் வாடா, சும்மா இருந்தால் ரைடு போயிட்டு வரும். சரிப்பா போயிட்டாங்கடா. சரி சரி. ரமேஷ், சுரேஷ் ஆகிய இருவரும் சாலையில் நிகழ்ந்த போர் விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நல்ல வேலை அவங்க கூட போல பாடியே தூங்க நம்ம நேரம் நல்ல நேரம். சுரேஷ், டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் எனக்கு ஒன்றுமே புரியலடா. பரலோகன்றாங்க, நரகம்ன்றாங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணுன்றாங்க. டேய் எனக்கு ஒன்றுமே தெரியலடா. யாரும் எனக்கு சொல்லலைடா. இயேசு பற்றி சொல்லியிருந்தா நான் அவர் ஏற்றுருக்கிறேடா. டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அகஸ்டின் சொல்லாம விட்டேடா. அகஸ்டின், அகஸ்டின் ஏன்டா சொல்ல? ஏன்டா சொல்ல? தம்பி 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 என்னப்பாச்சு? என் ஃப்ரெண்டை பார்த்து அவனை பற்றி ஒரு சுவிசேஷங்கள்லாம் கேட்டேன். அவன் இறந்து போயிட்டான். நரகத்துக்கு விட நான் பாவம் செஞ்சுட்டேன். தம்பி ஏசப்பா உன் பாவத்தெல்லாம் மன்னிப்பாங்க தம்பி. நீ ஏசப்பாட்ட மன்னிப்புகள் தம்பி. உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு உனக்கு புது வாழ்வை தருவாங்க ஏசப்பா. நான் அடுத்த வாரம் எங்கேயோ ஊழியம் போகிறேன். ஆமாங்க தம்பி, அது ரொம்ப கஷ்டமான ஊழியம் தம்பி. அங்கே எல்லாரும் உங்களை அடிக்கலாம் செய்வாங்க தம்பி. மிஸ் பண்ணாங்க பரவாயில்ல, இயேசுக்காக நிற்பேன். சரி தம்பி, வந்துருங்க தம்பி. சரி. இயேசு உங்களை நேசிக்கிறார் தம்பி. இயேசு உங்களை நேசிக்கிறார் தம்பி. தம்பி இயேசு டேய் இப்போ நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்ட்டு? எதுக்கு சொல்லுத? முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல அவனை இயேசு பற்றி சொல்லக்கூடாதுன்ட்டு. இவ்வளோ தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இன்னும் சொல்லிகிட்டே இருக்கேன். இயேசு உங்கள் ஊர் வழக்கத்தைப்படி கல்யாணத்தை கொண்டுருவோம். கல்யாணத்தை கொள்ளுங்களா? தம்பி இயேசு உங்களை நேசிக்கிறார் தம்பி. தம்பி இயேசு உங்களை நேசிக்கிறார். அங்கிள் எதிர்ங்க அங்கிள். இயேசுவை பத்தி சொல்லி இப்ப ரத்த சாட்சியா மறைச்சிருக்கீங்களே. நீங்க விட்டு இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வேன். இந்த கதையில் உள்ள கருத்து என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ்
நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசப்பா பைபிளில் உள்ளதை சொல்லாமல் அந்த வசனத்தை சொல்லாமல் இருக்கிறது பாவம் செஞ்சுட்டான்னு அது பாவம் செஞ்சதுக்கு அர்த்தம். அது நம்ம ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கணும் எப்போதும். அந்த ஊழியத்தில் நிறைவேறினா ஏசப்பா நம்மளை உயர்த்துவார்.